ரோஹிணி பற்றி முத்து கண்டுபிடித்த உண்மை. ஒரே வார்த்தையில் அடங்கிய விஜயா. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலின் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கான எபிசோடில் ரோஹிணியின் மகன் பற்றி முத்துவுக்கு சந்தேகம் வருகிறது. அதே நேரத்தில் ரோஹிணியை புரிந்து கொண்ட மனோஜ் ரோஹிணியை பற்றி பெருமையாக பேசுகிறார். இது ஒரு பக்கத்தில் இருக்க, முத்துவும் மீனாவும் புதிதாக டிரைவிங் ஸ்கூல் தொடங்குகிறார்கள். இன்றைய எபிசோட்டில் ஆரம்பத்தில் வித்யா முருகனிடமிருந்து போனை வாங்கி வைத்திருக்கிறார். அதை பற்றி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். நான் போனை கேட்டதும் அவர் என்னிடம் உடனே தந்துவிட்டார் ஃபோனை. நான் தான் உங்களுடைய போனை அட்டன் பண்ணுவேன்னு சொன்னேன். அதற்கும் சரின்னு சொல்லிவிட்டார் என்று சொன்னதும் மீனா, அப்படியென்றால் அவர் நல்லவராகத்தான் இருப்பார். நீங்கள் நாளைக்கு அவரிடம் ஃபோனை கொடுத்து விட்டுட்டு பேச ஆரம்பிங்க என்று ஐடியா கொடுக்கிறார். அதற்கு வித்யா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அப்படியே நான் செய்கிறேன்னு சொல்கிறாள் வித்யா. அடுத்ததாக ரோஹிணியின் அம்மா வித்யா வீட்டிற்கு வருகிறார். பிறகு அங்கு அவசரமாக வந்த ரோஹிணி நகையை வாங்கி கொண்டு வித்யாவை கூட்டிக் கொண்டு அடகு கடைக்கு போகிறார். மறுபக்கத்தில் மனோஜ் ஸ்டோர் ரூமுக்கு டேக்ஸ் கட்டாததால் மீண்டும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கள் வந்து பணத்தை கட்டவில்லை என்றால் ஸ்டோர் ரூமுக்கு சீல் வைக்க போகிறோம் என்று பேசினார்கள். அந்த நேரத்தில் ரோஹிணி ஓடி வந்து டேக்ஸ் கட்டிவிடுகிறார். ஆஃபீஸர், இனிமேல் டேக்ஸ் சரியாக கட்டுங்கள், இல்லை என்றால் கடைக்கு சீல் வைத்து விடுவோம் என்று மிரட்டிவிட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய மானத்தை காப்பாற்றியதாக ரோஹிணிக்கு மனோஜ் நன்றி சொல்கிறார். அதோடு காசு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு மனோஜ் கேட்கிறார். அதற்கு ரோஹிணி, நான் கடன் வாங்கினேன் என்று சொல்கிறார். அதை கேட்டு மனோஜ் அதிர்ச்சி ஆகிறார். நான் எதற்காக கடன் வாங்குகிறேன் என்று கேட்கிறாயே, இது போலதான் நீ பல பிரச்சனைகளில் சிக்கியிருக்கும் போது நான் கடன் வாங்கி தான் சமாளிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது மனோஜ், இனி எனக்கு நீ, உனக்கு நான் தான், எனக்காக வேறு யாரும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க, நீதான் என்னை எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றி இருக்கிறாய் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார் மனோஜ். பிறகு ரோஹிணி மனோஜிடம் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல வேண்டாம் என்று சொல்ல, எதுக்குன்னு கேட்க, முத்து இதை பற்றி சொன்னால் கிண்டல் பண்ணுவான்னு சொல்கிறார். அதோடு உங்கள் அம்மாகிட்ட கூட சொல்ல வேண்டான்னு சொன்னதும் மனோஜ் திருன்னு முழிக்கிறார். அதைத் தொடர்ந்து ரோஹிணி வீட்டுக்கு வருகிறார். அடுத்ததாக முத்து வீட்டிற்கு வந்து மீனாவிடம் ஹரிஸை பற்றி சொல்கிறார். இதை ரோஹிணி ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போது முத்து, ஹரிஸ் உடைய அம்மா துபாயிலிருந்து வந்துட்டாங்களாம். அவங்க தான் ஹரிஸை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஹரிஸும் அவனுடைய பாட்டியும் முன்பு போல பேசலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் முத்து. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணி, இந்த முத்துவும் மீனாவும் திருந்தவே மாட்டாங்க, என்னுடைய பிரச்சனையில் தலையிடுவதே இவங்களுக்கு வேலையாக போச்சுன்னு சொல்கிறான். இத்துடன் இந்த எபிசோட் முடிவடை